செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி தேவையான திங்ஸு நெட் கிளாத்து, கலர் பீடு, கர்தானா, ஊசி, அதோட போலன் ஃப்ளார். நெட் கிளாத் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துங்க. ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்த அப்புறம் இதுமாரி சால்ட்ரிங் பண்ணிக்கணும். அகல் விளக்கு பர்மனெண்ட்டாக ஒன்று வச்சுங்கம்மா, அதில் வச்சு நீங்கள் இதை மாதிரி சுற்றிலும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் ஓரம் பிரியாமல் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி இதை மாதிரி வச்சு தைச்சிருங்க. இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஃபோல்ட் பண்ணுறத இதை பாருங்கள். இதை மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி அந்த கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கவனமாக பார்த்துங்க. 4ஆக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சு ஊசி நூல் வச்சு தைச்சி எடுத்துங்க. இன்னொன்றையும் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். இதை மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி தைச்சி எடுத்துங்க. இது புரியும் நினைக்கிறேன். இது மாதிரி தைச்சி எடுத்ததுக்கப்புறங்களுக்கு நம்ம போலன் ஃப்ளார், நான் வந்து அந்த வீடியோவில் காமிக்க பார்த்துட்டேன் ஸ்டார்டிங்கில். அந்த போலன் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை பிரித்து அதுலேருந்து 3 பட்ஸை மட்டும் எடுத்து இதை மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட போலன் ஃப்ளார் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்குன்னு பாருங்கள், அதை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த நெட் கிளாத்தை வச்சு நான் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாேருக்கும் கிடைக்கும் நெட் கிளாத்து, அந்த சுகர் பீடு ஈஸியாக கிடைக்கும், அதனால் அதை வச்சு போட்டிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு போலன் ஃப்ளார் இல்லைன்னா கூட கலர் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் பீடை கூட கொடுத்து நீங்கள் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போலன் ஃப்ளாரில் உள்ள அந்த நூல் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கலரு, இந்த கலரில் கொடுத்து ஒரு சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன சுகர் பீட் இருக்கும், அதை கொடுத்து இங்கே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கொடி மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த இடத்த ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள், நான் வந்து கர்தானா எடுத்திருக்கேன். கர்தானா எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கவனமாக பாருங்கள், அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்து எண்டில் ஒரு நாட்டு போட்டு திருப்பி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போய் கர்தானா உள்ள திருப்பி ஊசியை கொடுத்து மறுபடியும் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும். இன்னொரு தடவை கவனிங்க, கர்தானா கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன், மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறேன், அந்த கர்தானாவில் திரும்பியும் ஊசியை விட்றேன், திருப்பி அதை க்ளோஸ் பண்ணேன். 2 டைம்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம தைக்கிறத வந்து 2 டைம்ஸாக தைச்சி எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இல்லைன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கர்தானா ஸ்டிச் பண்ணி செகண்ட் டைம் அதே கர்தானா உள்ள திருப்பியும் இன்னொரு தடவை ஊசியை விட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கணும். அதை மட்டும் கவனமாக பாருங்கள். இந்த கலர் பீடு சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு. இது வந்து ஒரு தடவை 4 கொடுத்தீங்கன்னா கடைசி வரை 4 கொடுத்துட்டு வாங்க, 3 எடுத்திங்கன்னா 3 கொடுத்துட்டு வாங்க ஈவனாக. இப்போ நான் வந்து 5 எடுத்திருக்கேன், 5 கலர் பீடு எடுத்திருக்கேன், அந்த சுகர் பீட்லேயே கலரில் 5 எடுத்து அதே தான் எல்லாத்துக்கும் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மாதிரி நீங்களும் கவர் பண்ணி எடுத்துங்க. நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துங்க. உங்களுக்கு போலன் ஃப்ளார் கிடைக்கலன்னா இதை மாதிரி பீடு மட்டுமே கொடுத்தா கூட உங்களுக்கு அழகாக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறங்களுக்கு எனக்கு இந்த லீஃப் கிடச்சிச்சு, அதனால் நான் இந்த லீஃபை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா, ஒரு சுகர் பீடில் வந்து கலர் பீடு இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் பீடு, அப்புறம் ஒரு கர்தானா, மறுபடியும் க்ரீன் கலரில் அந்த சுகர் பீடு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ க்ரிப்னஸ் நல்லா நிற்கும். அதனால் இது ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்லேயே கிடச்சிச்சு எனக்கு இந்த லீஃபு, அதனால் இந்த லீஃபை வச்சுக்கிட்டேன். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஒரு சுகர் பீடு, ஒரு கர்தானா, ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா லீஃபையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இதை ப்ளவுஸில் 1 சைடில் மட்டும் வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சுடிதாரில் வைக்கலாம் ஃப்ரண்ட்டில், அதுவும் 1 சைடில் தான் வைக்கணும். இதேமாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எம்போஸ்டாக நல்லா அழகாக தெரியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே யூடியூப்பில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன், நான் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். தேங்க்யூ.